ஜாதகத்துல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. யோகம் செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம். லக்னம் 6க்கு அதிபதியா வர செவ்வாய் தசை எப்போ யோகம் பண்ணும்? லக்னாதிபதி திசைன்னா கூட தனித்து வலுத்தா பிரச்சனை. தனித்து வலுத்தா ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில பிரச்சனையை கொடுக்குது. இந்த செவ்வாய் பகவானோடு இந்த செவ்வாயோடு ஆதிபத்திய ரீதியிலே குரு சந்திரன் ஸ்தான பலத்தோடு பகிர்ந்து கொள்வது, சுக்கரன் ஸ்தான பலத்தோட குரு சந்திர சுக்கர தொடர்புகள் இருக்கும் பொழுது செவ்வாய் தசை யோகம் பண்ணுது. தனித்து எழுப்பதை விட இந்த 3 கிரக தொடர்புல யோகம் பண்ணுது. அதுபோல 7, 12க்கு அதிபதியான சுக்கர தசை எப்போ யோகம் பண்ணும்? சுக்கர தசை 7, 12க்கு அதிபதியான சுக்கர தசை தனித்து எழுப்பதை விட சுக்கர தசை எப்பொழுது யோகம்? சுக்கரனோட ஆதிபத்திய ரீதியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பகிர்ந்து கொள்ளலாம். சனியோடு ஸ்தான பலத்தை மறைமுகமாக பகிர்ந்து கொள்வது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கிரன் சூரியனோடு ஸ்தான பலம், சனி செவ்வாய் சூரியனோடு ஸ்தான பலம், குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது இந்த சுக்கிர தசையை யோக தசையாக மாற்றுகிறது. சுக்கிர தசையில யோகம் கிடைக்கிறது. அதுபோல 8ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம் 8, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் தசை எப்போ யோகம்? புதன் தசை எப்பொழுது யோகம்? இந்த புதன் தசை எப்பொழுது யோகம் செய்கிறது என்றால் விருச்சகத்துல ஜனனித்தவருக்கு முழு அவயோகி. ஆனா புதன் குறைந்த ஸ்தான பலத்தை பெறுவது தவறு. தனித்து ஸ்தான பலம்னா புதன் தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா இந்த புதனோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், கூடுதலாக சூரியன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார்னா யோக தசை. குரு சுக்கிர சூரிய தொடர்புகள் வலுவாக இருக்கு. இந்த 3 கிரகங்கள் வலுவா இருந்து புதன் இணைஞ்சு தசை நடத்த போது அல்லது புதனோடு இணைஞ்சுன்னா புதன் தசை யோக தசை. வெளிநாடு தூர தேசங்கள் லாப பலன்களை அதிகம் அனுபவிப்பார். சந்திர தசை இயல்பாகவே சந்திர தசை இயல்பாகவே பாக்கியாதிபதி தனித்து எழுப்பது நன்மை. சந்திர தசை இயல்பாகவே யோகம். ஆனா இந்த சந்திரனோடு இன்னும் கூடுதல் யோகம் பண்ணணும்னா குரு செவ்வாய் சூரியன் இவர்கள் எல்லாம் ஸ்தான பலத்தோட பகிர்ந்து கொண்டு தொடர்புன்னா இது பெரும் யோக தசையாக அமையும். சந்திரன் தனித்து அனுப்பது யோகம், தனித்த தசை யோகம். அதுபோல குரு செவ்வாய் சூரியன் தான் கூடுதல் யோகம். 10ஆம் அதிபதியான சூரியன் விருச்சகத்திற்கு 10ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சூரிய தசை உபஜய அபாவத்தை ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் தனித்து இருந்தாலும் யோகம் தான், பிரச்சனை இல்லை. கூடுதலாக குரு செவ்வாய் சுக்கிர தொடர்போடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது பெரும் யோகம். பெரும் யோகத்தை சூரிய தசையில பண்ண வைக்கும். இது சூரிய தசை தனித்து வலுத்தாலும் குரு செவ்வாய் சுக்கிர தொடர்புல இருந்தாலும் பெரும் யோகம். அதுபோல 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு தசை இப்பொழுது யோகம். தனித்து வலுத்தாலும் நன்மை. குரு தசை தனித்து பொதுவாக குரு தனித்து வலுக்க கூடாது. இருந்தாலும் விருச்சக லக்னத்திற்கு குரு தசை தனித்து வலுத்தாலும் ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும். கூடுதலாக சனி ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, அதுபோல செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, சந்திரன் ஸ்தான பலத்தை சனி செவ்வாய் சந்திரன் ஸ்தான பலத்தோடு குருவோட தொடர்பு அல்லது குரு